இந்த முதலாம் ஆராதனைக்கு வந்தவங்க யாவரையும் கர்த்தர் தாமே ஆசீர்வதிப்பாராக. இந்த நாளிலும் செய்தி கூறிய தலைப்பு அறியீர்களா. ஒரு வேத வசனத்தை வாசிக்க கேட்போம். ஏசாயா தீர்க்க தரிசனம். உயிர்த்தெழுந்த நாளிலே சபையாராய நாங்கள் கூடி வந்து உம்மை ஆராதிப்பதற்கு நீர் எங்களுக்கு கிருபை தந்தீர், நன்றி செலுத்துகிறோம். இந்த நேரத்தில் உம்முடைய சமூகத்தில் உம்முடைய வார்த்தைக்காக சத்தியத்துக்காக காத்திருக்கிறோம். அல்லேலூயா. பரிசுத்த ஆவியானவர் பேசுவீராக. நன்றி நன்றி அப்பா, ஸ்தோத்திரம். நாங்கள் இன்னும் அறிந்து கொள்ள வேண்டிய சத்தியங்கள் ஏராளமாக இருக்கிறது. ஆவியானவர் இந்த நாளில் எங்களோடு கூட பேசுவீராக. எங்களுக்கு தேவையான சத்தியங்களை எங்களுக்கு தருவீராக. நன்றி நன்றி அப்பா. உம்முடைய சத்தியத்துக்கு விரோதமாய் எழுந்து நிற்கிறதான எல்லா ஆவிகளையும், எல்லா முரட்டாட்ட ஆவிகளையும் நசரேயனாகிய இயேசுவின் நாமத்தினால நிர்மூலமாக்கி ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அல்லேலூயா. நன்றி நன்றி அப்பா. உம்முடைய வசனத்தை கேட்டு உம்முடைய சத்தியத்தை கேட்டு மனம் திரும்பக்கூடாதபடி இருக்கிற எல்லா அசுத்த வல்லமையின் கிரிகைகளை இயேசுவின் நாமத்தினாலே நிர்மூலமாக்கி ஜெபிக்கிறோம். பரிசுத்த ஆவியானவர் எங்களோடு கூட பேசுவீராக. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். பரிசுத்தமுள்ள பிதாவுக்கு ஸ்தோத்திரங்கள் உண்டாவதாக. இந்த நாளிலும் செய்திக்குரிய தலைப்பு அறியீர்களா. அதற்கு பொருத்தமான வசனம் ஏசாயா 40 அதிகாரம் 21. அதிலே முதல் பகுதியிலே நீங்கள் அறியீர்களா, நீங்கள் கேள்விப்படவில்லையா, ஆதி முதல் உங்களுக்கு தெரிவிக்கப்படவில்லையா, பூமி அஸ்திபாரம் பட்டது முதல் உணராதிருக்கிறீர்களா. அதாவது அறியீர்களா என்ற அந்த வார்த்தைக்குள்ள விளக்கம்தான் இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. அதாவது அறியீர்களா என்றால் அந்த அறியீர்களா என்ற வார்த்தையை நம்ம அதிகமாக பயன்படுத்துறது இல்லை. அதற்கு ஒப்பனையான வார்த்தை என்னவென்றால் உங்களுக்கு தெரியாதா. அப்படிதான் அதான் அந்த வார்த்தையுடைய அர்த்தம். அறியீர்களா என்ற அந்த வார்த்தையின் சரியான அர்த்தம், நம்ம பயன்படுத்துகிற அந்த வார்த்தை என்னவென்றால் உங்களுக்கு தெரியாதா அப்படின்னு தான் அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. பூமிக்குரிய குறிப்பிட்ட சில காரியங்களில் உதாரணமாக நம்ம ஒரு நெருப்பை தொட்டால் சுடும், அது நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஆனாலும் அந்த நெருப்பை தொட்டுட்டு சில காயங்கள் அடைந்த பின்பு யாரோ ஒருவர் நம்ம இடத்தில் வந்து அந்த நெருப்பை தொட்டால் சுடும் என்று உனக்கு தெரியாதா அப்படி கேட்பாங்க, தெரியுமா? அதே மாதிரி தான் வேதம் அறியீர்களா, உங்களுக்கு தெரியாதா அப்படின்னு கேட்குது. இன்னும் கொஞ்சம் கூட உதாரணமாக சொல்ல வேண்டும் என்றால், அதிவேகமாக வாகனத்தை ஓட்டினால் விபத்து வரும். அதிவேகமாக வாகனத்தை ஓட்டி விபத்துக்குள்ளாகி இருக்கும்போது யாரோ ஒருவர் வந்து வேகமாக போனால் விபத்து நேரிடும்னு உனக்கு தெரியாதா அப்படி கேட்பாங்க, தெரியுமா? அதே மாதிரி தான் இங்கே வேதம் நம்மை அநேக காரியங்களிலே உனக்கு தெரியாதா, உங்களுக்கு தெரியாதா, அறியீர்களா அப்படின்னு வேதம் அநேக காரியங்களிலே நம்மை பார்த்து கேட்கிறது. அப்படி 3 காரியங்களை அறியீர்களா என்று வேதம் கேட்கிற ஒரு 3 காரியங்களை இந்த நாளிலே தியானிப்பதற்கு பரிசுத்த ஆவியானவர் நமக்கு உதவி செய்வாராக. இங்கே நான் பார்க்கும்போது 1 யோவான் 2 அதிகாரம் 20 வசனம் வாசிக்க கேட்போம். 1 யோவான் 2 அதிகாரம் 20 வசனம். இங்கே நான் பார்க்கிறோம், நீங்கள் பரிசுத்தராலே அபிஷேகம் பெற்று சகலத்தையும் அறிந்திருக்கிறீர்கள். அபிஷேகம் பெற்ற எல்லா தேவனுடைய பிள்ளைகளும் பூமிக்குரிய ஆவிக்குரிய எல்லா காரியங்களையும் நன்கு அறிந்திருப்பது தான் அபிஷேகம். 1 யோவான் 2 அதிகாரம் 13-14 வசனங்களில், பிதாக்களே, ஆதி முதலில் இருக்கிறவரை நீங்கள் அறிந்திருக்கிறதினால் எழுதுகிறேன், தொடக்கத்திலிருந்தே இருக்கிற தேவனை
நீங்கள் அறிந்திருக்கிறதினால் எழுதுகிறேன் என்று அங்கே யோவான் எழுதுகிறார். நாம் ஆராதிக்கிற தேவன் அவர் எப்படிப்பட்டவர், அவர் என்ன செய்கிறார், அவர் யார் என்பதையெல்லாம் நாம் அறிந்து கொள்ள வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். இந்த நாளிலே அறியீர்களா என்ற அந்த தலைப்பின் கீழ் முதலாவதாக நாம் பார்க்க போகிற காரியம் 2 கொரிந்தியர் 13ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம் வாசிக்க கேட்போம். 2 கொரிந்தியர் 13ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். இங்கே அப்போஸ்தலனாகிய பவுல் கொரிந்து சபையாரை பார்த்து கேட்கிறார், இயேசு கிறிஸ்து உங்களுக்குள் இருக்கிறார் என்று நீங்கள் அறியீர்களா? இயேசு கிறிஸ்து உங்களுக்குள் இருக்கிறார் என்று உங்களை நீங்களே அறியீர்களா என்று அங்கே கேட்கிறார். இயேசு கிறிஸ்து உங்களுக்குள் இருக்கிறார் என்று நீங்கள் அறிந்திருக்கிறீர்களா? இயேசு கிறிஸ்து உங்களுக்குள் இருக்கிறார் என்று உங்களுக்கு தெரியாதா அப்படின்னு சொல்லி அவர் அங்கே சபையாரை பார்த்து அவர் கேட்கிறார். இன்னொரு மொழிபெயர்ப்பில் பார்க்கும்போது இயேசு கிறிஸ்து உங்களுக்குள் செயலாற்றுகிறார் என உணராமல் இருக்கிறீர்களா? நீங்கள் சீர்தூக்கி பார்த்தால், உங்களை நீங்களே சீர்தூக்கி பார்த்தால் அதை நீங்கள் உணர்வீர்கள். இயேசு கிறிஸ்து உங்களுக்குள் இருக்கிறாரா என்பதை நீங்கள் சீர்தூக்கி பார்த்தால் உணர்வீர்கள் என்று அங்கே பவுல் எழுதுகிறதை நாம் பார்க்கிறோம். கொரிந்து சபைக்கு மாத்திரமல்ல, தேவனுடைய பிள்ளைகளாகிய நமக்குள்ளேயும் இந்த கேள்வி இருக்கணும். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து எனக்குள் இருக்கிறாரா? இயேசு எனக்குள் இருக்கிறாரா? இந்த கேள்வி தேவனுடைய பிள்ளைகளாகிய நம்ம எல்லாருக்குள்ளேயும் இருக்க வேண்டிய ஒரு கேள்வி. அடிக்கடி நம்ம சீர்தூக்கி பார்க்கணும் நம்மை. இயேசு எனக்குள்ளே இருக்கிறாரா? இயேசு எனக்குள்ளே இருக்கிறாரா? பாருங்கள், இயேசு உங்களுக்குள் இருக்கிறாரா? அதை உங்களால் அறிந்து கொள்ள முடியுமா? அதை நீங்கள் அறிந்திருக்கிறீர்களா? இயேசு அதை குறித்து உங்களால் சாட்சி சொல்ல முடியுமா? இயேசு கிறிஸ்து எனக்குள்ளே இருக்கிறார், அதை குறித்து நம்ம சாட்சி சொல்லுவோம். நம்ம பின்பகுதியிலே தொடர்ந்து பார்ப்போம். இயேசு கிறிஸ்து உங்களுக்குள் இருந்து செயலாற்றுகிறாரா? அது உங்களால் உணர முடியுதா? இயேசு எனக்குள்ள இருந்து செயலாற்றுகிறார், அது உங்களால் உணர முடிகிறதா? உங்களுக்குள் இருந்து அவர் தம்முடைய கிரிகைகளை நடப்பிக்கிறாரா? இதெல்லாம் நமக்குள்ளே கேட்க வேண்டிய கேள்விகள். அதை விட்டு நம்ம ஏதோ பூமிக்குரிய காரியங்களை நாடியே ஓடிக்கிட்டு இருக்கிறோம். இந்த கேள்வியெல்லாம் நமக்குள்ளே வர வேண்டியது, நமக்குள்ளே எழும்ப வேண்டியது. நம்ம அடிக்கடி என்ன செய்யணும்? சோதித்து பார்க்க வேண்டும். இங்கே 13:5 நம்ம வாசிக்கும்போது இயேசு கிறிஸ்து உங்களுக்குள் இருக்கிறாரா என்று நீங்கள் சோதித்தறியுங்கள் என்று சொல்லி நாம் அங்கே பார்க்கிறோம். கர்த்தருடைய சமூகத்திலே நாம் அடிக்கடி அமர்ந்திருந்து இயேசு கிறிஸ்து எனக்குள் இருக்கிறாரா, இயேசு கிறிஸ்து என்னை கொண்டு அவருடைய கிரியைகளை நடப்பிக்கிறாரா, இயேசு கிறிஸ்து எனக்குள் இருந்து செயலாற்றுகிறாரா என்பதை நாம் அடிக்கடி சோதித்து பார்க்க வேண்டும். அதாவது தேவன் நமக்குள் இருக்கிறார் என்பதை நாம் புரிந்து கொள்வது கொஞ்சம் கஷ்டம்தான். ஒரு விசுவாசிக்குள் கிறிஸ்து எவ்வாறு இருக்கிறார் என்பதை விளக்கி கூறுவதும் கடினம்தான். அதே வேளையில் ஒரு விசுவாசியும் கிறிஸ்துவுக்குள் இருக்கிறார் என்பதை புரிந்து கொள்வது ரொம்ப ரொம்ப கஷ்டமான காரியம்தான். ஒரு விசுவாசி ஒரு போதகரிடத்தில் வந்து இயேசு நமக்குள் இருப்பதை நாம் எப்படி அறிந்து கொள்ள முடியும், இயேசு நமக்குள் இருப்பதையும் நாம் இயேசுக்குள் இருப்பதையும் எப்படி புரிந்து கொள்ள முடியும் என்று சொல்லி கேட்கும்போது, அந்த போதகர் ஒரு இரும்பு கம்பியை எடுத்து ஒரு நெருப்புக்குள் போட்டார். சற்று நேரம் கழித்த பின்பு அந்த இரும்பு கம்பியை எடுத்து அவனுக்கு முன்பாக வைத்து அவனை பார்த்து சொன்னார், இப்போ இந்த இரும்பையும் நெருப்பையும் தனித்தனியாக பிரின்னு சொன்னார். பிரிக்க முடியுமா? பிரிக்க முடியாது. அப்போ அந்த போதகர் சொன்னார், இது போல தான் இயேசு நமக்குள் இருப்பதையும் நாம் இயேசுக்குள் இருப்பதையும் பிரித்து காட்ட முடியாது என்று சொல்லி ஒரு விளக்கத்தை
அவர் கொடுத்தார். பலூனுக்குள்ளே காற்று அடைச்சா நமக்கு பலூனுக்குள்ளே காற்று இருக்கிறதே தெரியுமா? தெரியாது. ஆனால் அது காற்று என்ன செய்யும்? அந்த பலூன் வாங்கிக்கிறோம். ஆனால் பலூனுக்குள்ளே காற்று இருப்பது நமக்கு தெரியாது. இது போலவே இயேசுக்குள் நாம் இருப்பதும் நமக்குள் இயேசு இருப்பதும் அந்த உறவை நம்ம என்ன செய்ய முடியாது? கற்பனை செஞ்சு கூட பார்க்க முடியாது. நம்ம கற்பனைக்கு அப்பாற்பட்டது. இப்போ இயேசு கிறிஸ்து நமக்குள் இருக்கிறார். அவருடைய ஜீவன் நமக்குள் இருக்கிறது. இதை நான் உதாரணத்துக்கு ஒரு காரியத்தை சொல்லுகிறேன். கடந்த ஆண்டிலே கேரளா அநேகருக்குள் வாழ்கிறான். அவங்க அதில் ஒரு சந்தோஷப்படுறாங்க. அவன் மரித்தும் அநேகருக்குள் வாழ்கிறான். இதை பார்க்கிலும் இயேசு கிறிஸ்து நமக்காக ஜீவனையே கொடுத்தபடியினால் அவர் நமக்குள் வாழ்கிறார். அவர் நமக்குள். இதை விசுவாச பிள்ளைகளாகிய நாம் எல்லாரும் விசுவாசித்து அதை ஏற்றுக்கொண்டால், இயேசு கிறிஸ்து எனக்காக அவருடைய ஜீவனையே கொடுத்திருக்கிறார் என்று விசுவாசிகளாகிய நாம் அதை ஏற்றுக்கொண்டு அதை விசுவாசிக்கும் போது கிறிஸ்து நமக்குள் வாழ்கிறார். எபேசியர் 5:30 வாசிக்க கேட்போம். எபேசியர் 5:30. நாம் இங்கே நான் பார்க்கிறோம், இயேசு கிறிஸ்துவின் அவயம், அவருடைய சரீரம் நமக்குள்ளாக இருக்கிறதை நாம் அங்கே பார்க்கிறோம். இங்கே எப்பொழுது நாம் கிறிஸ்துக்குள் இருக்கிறோம், கிறிஸ்து நமக்குள் இருக்கிறார் என்பதை நாம் அறிந்து கொள்ளும்படி ஒரு 4 காரியங்கள் வேதத்திலிருந்து பார்க்க போகிறோம். நம்மெல்லாம் எப்போ சொல்லுவோம்னா இயேசு எங்களுக்குள்ளே இருக்கிறாரு அப்படின்னு எப்போ சாட்சி சொல்லுவோம்னா, பாருங்கள், ஒரு விபத்தில் தேவன் நம்மை பாதுகாக்கும் போது, ஒரு விபத்தில் பாதுகாக்கப்படும் பொழுது, வியாதியில் சுகம் கிடைக்கும் பொழுது, தேவைகள் சந்திக்கப்படும் பொழுது, தடைகள் மாறும் பொழுது, நம்ம கேட்டது கிடைக்கும் பொழுது, நினைத்தது நடக்கும் பொழுது நம்ம எப்படி சாட்சி சொல்லுவோம்? இயேசு என் கூட இருக்கிறார், இயேசு என் கூட இருக்கிறார். ஆனால் இதை பார்க்கிலும் ஒருவேளை நீங்கள் சொல்லுகிறபடி இந்த சூழ்நிலையெல்லாம் இயேசு நம்மோடு கூட இருந்து நாம் இயேசுக்குள்ளே இருந்து இதெல்லாம் ஒருவேளை நடக்கிறது நல்லது தான், சரிதான். ஆனால் இவைகளை பார்க்கிலும் தேவன் நம்மோடு கூட எப்போ இருப்பார்? இயேசு நம்மோடு கூட எப்போ இருக்கிறார்? இயேசு நமக்குள் எப்படி இருக்கிறாரு? இயேசு எப்போ நம்ம கூட இருப்பார் அப்படிங்கிறதெல்லாம் வேதத்திலிருந்து நாம் ஆராய்ந்து பார்ப்பது நலமாக இருக்கும். வாசிக்க கேட்போம். 1 யோவான் 4:13. 1 யோவான் 4:13. பரிசுத்த ஆவியினாலே, பரிசுத்த ஆவியானுடைய அபிஷேகத்தை பெற்றுக்கொண்ட எல்லாருக்குள்ளும் இயேசு வாசம் பண்ணுகிறார். அவருடைய ஆவியினாலே, நீங்கள் புரிந்து கொள்ளும்படி சற்று விளக்கமாக சொல்லுகிறேன். அவர் தமது ஆவியை நமக்கு அருளினதால் நாம் அவரோடு கூட இணைந்திருக்கிறோம் எனவும் அவர் நம்மிடம் இணைந்திருக்கிறார் எனவும் அறிந்து கொள்கிறோம். நாம் பெற்றுக்கொண்ட அபிஷேகத்தினாலே கிறிஸ்து இயேசு நமக்குள் இருக்கிறார் என்பதை நாம் அறிந்து கொள்ள முடியும். அப்போ அபிஷேகம் பெற்ற எல்லாருக்குள்ளே தான் இயேசு இருக்கிறார், அதுதான் உண்மை. அபிஷேகம் பெறாதவர்களுக்குள்ளே இயேசு இருக்கிறார் என்று சொல்ல முடியாது. அபிஷேகம் பெற்ற எல்லாருக்குள்ளேயும், அபிஷேகம் பெற்ற அனைவருக்குள்ளேயும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து இருக்கிறார். நாம் அவருக்குள் இருக்கிறோம், அவர் நமக்குள் இருக்கிறார். அப்புறம் அபிஷேகம் எவ்வளவு முக்கியமானது என்பதை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். வேத வசனம் சொல்லுகிறது, அபிஷேகம் பெற்று
கொள்ளும் போதுதான் ஆவியானவர் நமக்குள்ளே அவர் இருக்கிறார் என்று சொல்லி பார்க்கிறோம். இன்னும் நீங்கள் வாசிக்கும் போது இரண்டாவதாக நாம் பார்க்கிறோம் 1 யோவான் 4ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். 1 யோவான் 4:15. அதாவது 1 யோவான் 14ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம் ஒரு முறை கூட வாசிக்க கேட்போம். 1 யோவான் 14:20. நான் என் பிதாவிலும் நீங்கள் என்னிலும் நான் உங்களிலும் இருக்கிறதை அந்நாளில் நீங்கள் அறிவீர்கள். இங்கே இயேசு இன்னும் கொஞ்சம் கூட பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை ஆவியானவருடைய நடத்துதலை குறித்து அங்கே சொல்லுகிறார். எந்நாளில், அந்நாளில் அறிவீர்கள். எந்நாளில் என்றால் பரிசுத்த ஆவியானவர் நம்மேல் இறங்கி வரும் அந்நாளில். ஏன்னா பரிசுத்த ஆவியானவர் தான் முதலாவதாக குமாரனையும் பிதாவுக்கும் உள்ள தொடர்பை அவர் எடுத்துரைக்கிறார். அதே வேளையில் அதற்கு ஒப்பான கிறிஸ்துவுக்கும் அவருடைய பரிசுத்தவான்களாகிய நமக்கும் இடையே உள்ள ஐக்கியத்தை அவர் தான் என்ன செய்வார்? வெளிப்படுத்துவார். அதனால தான் அபிஷேகம் பெற்ற யாவருக்குள்ளாகவும் அங்கே கிறிஸ்து வாழ்கிறார், கிறிஸ்து இருக்கிறார் என்று சொல்லி நாம் அறிந்து கொள்ள முடியும். இங்கே நாம் பார்க்கும்போது இரண்டாவதாக இயேசுவானவரே தேவனுடைய குமாரன் என்று அறிக்கை பண்ணுகிறவர்கள் யாரோ அவர்களுக்குள்ள இயேசு இருக்கிறார். இந்த அறிக்கை சும்மா வாயினால் பண்ணுற அறிக்கை அல்ல. ஒருவர் தன்னையே முற்றிலுமாக கிறிஸ்துவுக்கு அர்ப்பணித்து அவர் அறிக்கை செய்யும் போதுதான் அவருக்குள் கிறிஸ்து வாழ்கிறார். மந்திரி இதே அறிக்கை பண்ணார். இயேசுவை நான் தேவனுடைய குமாரன் என்று விசுவாசிக்கிறேன். அவர் அறிக்கை செய்தது வாயினால் மாத்திரம் அல்ல. அங்கே நாம் பார்க்கும்போது அவர் ரதத்தை விட்டு இறங்கி, அந்த சூழ்நிலை நம்ம எல்லாருக்கும் தெரியும், ஞானஸ்நானம் எடுத்த அந்த சூழ்நிலை. இயேசு கிறிஸ்து தேவனுடைய குமாரன் என்று அவர் வாயினால் சொல்லல், அறிக்கை பண்ணலை. அவர் முற்றிலுமாய் தன்னை அர்ப்பணித்து அதை அறிக்கை செய்தார். ஒரு மந்திரி சுவிசேஷத்தை, இயேசுவின் சுவிசேஷத்தை கேட்ட மாத்திரத்தில் எதையுமே சிந்திக்காம, அவருடைய பதவி, பணம், பட்டம் எதையுமே அவர் சிந்திக்கலை. உடனடியாக தன்னை முற்றிலுமாய் அர்ப்பணித்து ஞானஸ்நானம் எடுத்தார் என்று சொல்லி பார்க்கிறோம். நம்ம நிறைய பேர், எத்தனை பேர் ஞானஸ்நானத்துக்கு எடுக்கிறதுக்கு கடினப்படுறோம் பாருங்க. ஆனால் வாயில் அறிக்கை என்ன? இயேசு தேவனுடைய குமாரன். அது சாதாரணமாக வாயில் வருது. ஆனால் தேவன் அந்த அறிக்கையின் மூலமாக, சும்மா வாயில் சொல்கிற அறிக்கையின் மூலமாக இயேசு நம்மோட கூட வாழ மாட்டார். அந்த அறிக்கையானது தன்னை முற்றிலுமாய் தேவனுக்கென்று அர்ப்பணிக்கும் போது அப்போதான் இயேசு நமக்குள்ள என்ன செய்வார்? வாழ்கிறார். அடுத்து நம்ம வாசிக்கும் போது 1 யோவான் 4ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம் வாசிக்க கேட்போம். 1 யோவான் 4:16. இங்கே மூன்றாவதாக பார்க்கிறோம், நாம் ஆராதிக்கிற தேவன் அவர் அன்பாகவே இருக்கிறார். அன்பு கூறுகிறவன் எவனும், பிறனிடத்தில் அன்பு கூறுகிற எவனுக்குள்ளும் இயேசு வாழ்கிறார், இயேசு இருக்கிறார். தேவன் யாரிடத்தில் அன்பு கூறுகிறாரோ நாமும் அவர்களிடத்தில் அன்பு கூற வேண்டும். அப்பொழுதுதான் இயேசு நமக்குள் இருப்பார். வேதத்திலே நாம் வாசிக்கும் போது தேவன் யாரிடத்தில் அன்பு கூறுகிறாரோ அவர்களிடத்தில் நாமும் அன்பு கூற கடனாளிகளாய் இருக்கிறோம். கடன், மற்றவர்களிடத்தில் அன்பு கூற நாம் கடனாளிகளாய் இருக்கிறோம். நாம் மற்றவர்களிடத்தில் அன்பு கூறும் போது மாத்திரமே இயேசு நமக்குள்ளே இருப்பார். ஏன்னா இயேசு அன்பாகவே இருக்கிறார். ஒரு அன்புள்ள தேவனை ஆராதித்து விட்டு அன்பில்லாமல் நடக்கும்போது அவர் நமக்குள்ளே வாசம் பண்ணுகிறார் என்று சொல்வதற்கு அது ஒன்றுமில்லை. பாருங்கள், அன்பு, தெய்வீக அன்பு. முதலாவதாக குடும்பத்திலே தெய்வீக அன்புள்ளவர்களாய் நாம் நடந்து கொண்டோமானால்
நம்முடைய குடும்பத்திலே இயேசு இருக்கிறார். இன்னும் சபையிலே அன்புள்ளவர்களாய் தெய்வீக அன்பை வெளிப்படுத்துகிறவர்களாய் நாம் நடந்து கொண்டால் இயேசு நமக்குள் இருக்கிறார் என்பதை அது வெளிப்படுத்தும். சமுதாயத்தில் தெய்வீக அன்பை நாம் வெளிப்படுத்துகிறவர்களாய் இருந்தால் அது இயேசு கிறிஸ்து நமக்குள் இருக்கிறார் என்பதை வெளிப்படுத்தும். நாம் ஒருவரில் ஒருவர் அன்பாய் இருப்பதே நாம் இயேசுக்குள் நிலைத்திருக்கிறோம், இயேசு நமக்குள் இருக்கிறார் என்பதை அதுவே வெளிப்படுத்தும். அதுவே வெளிப்படையான அடையாளமாகவும் இருக்கும். 1 யோவான் 4:12 தேவனை ஒருவரும் ஒருபோதும் கண்டதில்லை. நாம் ஒருவரிடத்தில் ஒருவர் அன்பு கூர்ந்தால் தேவன் நமக்குள் நிலைத்திருக்கிறார், அவருடைய அன்பு நமக்குள் பூரணப்படும் என்று சொல்லி பார்க்கிறோம். நாம் ஒருவரில் ஒருவர் அன்பு கூறும் பொழுதே தேவனுடைய அன்பு நமக்குள் பூரணப்படுகிறது. 1 யோவான் 4:13 மிக அருமையாக சொல்லப்பட்டிருக்கிறது. நாம் அவருக்குள் நிலைத்திருக்கிறோம் என்பதும் அவருடைய ஆவியில் பங்கு உள்ளவர்கள் என்பதும் மெய்ப்பிக்கப்படும். அதுதான் உண்மையானது. இயேசு அன்பாகவே இருக்கிறார். நாம் மற்றவரிடத்தில் அன்பு கூர்ந்தால் நாம் எல்லா சூழ்நிலையிலும் எந்த சூழ்நிலையிலும் தெய்வீக அன்பை வெளிப்படுத்துகிறவர்களாய் நாம் இருந்தால் இயேசுடைய ஆவியில் நம்ம பங்குள்ளவர்கள் என்பது அப்போ தான் வெளிப்படுமா, அப்போ தான் மெய்ப்பிக்கப்படுமா, உண்மை என்று சொல்லப்படுமா. எனவே இந்த தெய்வீக அன்பு நமக்குள் இருக்க வேண்டும். 1 யோவான் 3:24 வாசிக்கும் போது அவருடைய கட்டளைகளை கைக்கொள்கிறவன் அவரில் நிலைத்திருக்கிறான், அவரும் அவனில் நிலைத்திருக்கிறார். அவர் நம்மில் நிலைத்திருக்கிறதை அவர் நமக்கு தந்தருளின ஆவியினாலே அறிந்திருக்கும். 4வதாக தேவனுடைய கட்டளைக்கு கீழ்ப்படியும் போது நாம் அவரில் நிலைத்திருக்கிறோம், இயேசு நமக்குள்ள இருக்கிறார் என்பது உறுதி செய்யப்படும். தேவனுடைய வார்த்தைக்கு முற்றிலும் கீழ்ப்படிந்தால் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து அவர் நமக்குள்ள இருக்கிறார். 1 யோவான் 1:6 வாசிக்கும் போது அவரில் நிலைத்திருக்கிற எவனும் பாவம் செய்கிறது இல்லை, பாவம் செய்கிற எவனுக்குள்ளும் இயேசு இருப்பதும் இல்லை. நல்லா கவனிச்சுக்கிறீங்க. இயேசு எப்போ நமக்குள்ள இருக்கிறார் என்று நம்ம தியானிச்சுட்டே வர்றோம். பாவம் செய்பவர்களுக்குள் இயேசு இருப்பது இல்லை, பாவம் செய்கிறவர்களுக்குள் இயேசு நிலைத்திருப்பது இல்லை என்று சொல்லி நாம் அங்கே பார்க்கிறோம். பாவம் செய்கிறவர்களிடத்தில் இயேசு நிலைத்திருக்க மாட்டார். பாவம் செய்கிறவர்களும் இயேசுக்குள்ள நிலைத்திருக்க முடியாது. 1 யோவான் 2:6 வாசிக்கும் போது அவருக்குள் நிலைத்திருக்கிறோம் என்று சொல்லுகிறவன் அவர் நடந்தபடியே. ஆமாம், இயேசு எனக்குள்ளே இருக்கிறாரு, நான் இயேசுக்குள்ளே இருக்கிறேன் அப்படின்லாம் நீங்கள் சொல்லுவீங்கன்னா அவர் இந்த பூமியில் எப்படி வாழ்ந்தாரோ, அவர் இந்த பூமியில் எப்படி நடந்தாரோ அதே போல் நாமும் நடந்தால் தான் நாம் சொல்கிற அந்த அறிக்கை, நாம் சொல்கிற அந்த இயேசு நமக்குள்ளே இருக்கிறார், நான் இயேசுக்குள்ளே இருக்கிறேன் அப்படிங்கிற அந்த அறிக்கை உண்மையாகும். அவர் நடந்த பிரகாரமாகவே நாமும் நடக்க வேண்டும். கடைசியாக இயேசுவில் நம்ம நிலைத்திருக்கிறேன் என்று சொல்லுகிறவங்க இந்த பூமியில் இயேசு எப்படி வாழ்ந்தாரோ அப்படியே நாம் வாழ்வோமானால் நிச்சயமாக இயேசு நமக்குள் இருக்கிறார் என்பதை நாம் உறுதிப்படுத்த முடியும். அந்த 2 கொரிந்தியர் 13:5 வாசிக்கிற போல உங்களில் இயேசு இருக்கிறாரா என்று நீங்கள் சோதித்து பார்க்க வேண்டும், அடிக்கடி சோதிக்க வேண்டும். அப்போஸ்தலனாகிய பவுல் கொரிந்து சபைக்கு எழுதுகிறது போல நமக்கும் அவர் எழுதுகிறார். தேவனுடைய பிள்ளைகளாகிய நாம் அடிக்கடி இயேசு எனக்குள்ளே, இப்போ நம்ம 4 காரியங்களை பார்த்தோம். அடிக்கடி இயேசு எனக்குள்ளே இருக்கிறாரா, நான் இயேசு எனக்குள் இருக்கும்படி, நான் இயேசுக்குள் இருக்கும்படி வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிற இந்த காரியங்களில் நான் சரியாக வாழ்கிறேனா என்பதை நாம் சோதித்து பார்த்தால் நிச்சயமாக அந்த 13:5 கடைசி பகுதியில் நீங்கள் விசுவாச பரீட்சையில் அப்படின்னு சொல்லி பார்க்குறோம் பாருங்கள். நீங்கள் பரீட்சைக்கு
இல்லாதவர்களாக இருந்தால் அறியீர்கள். அப்போ நம்ம நிற்கணும். அப்போ இயேசு கிறிஸ்து நமக்குள்ளே இருந்தால் தான் நமக்கு விசுவாச பரீட்சை சோதனைகள் வரும்போது அதை ஜெயிக்க முடியும். இயேசு இல்லை என்றால் நாம் சோதனையில் தோற்று விடுவோம். இயேசு நமக்குள் இருந்தால் தான், அங்கே பவுல் எழுதுகிறார், இயேசு நமக்குள்ளே இருந்தால் தான் நம்ம பரீட்சையில், விசுவாச பரீட்சையில் ஜெயிக்க முடியும், சோதனையை மேற்கொள்ள முடியும் என்று சொல்லி அவர் எழுதுகிறார். இரண்டாவதாக, அறியீர்களா என்ற தலைப்பின் கீழ் இரண்டாவது காரியம், யாக்கோபின் நிருபம் 4ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம் வாசியுங்கள். யாக்கோபு 4:4. இங்கே நான் பார்க்கும்போது யாக்கோபு சிதறி இருக்கிறதான 12 கோத்திரத்தாரை பார்த்து, அவர் நம்ம மொழிபெயர்ப்பில் அவர் அந்த 12 கோத்திரத்தாரை பார்த்து நிருபம் எழுதும்போது விபச்சாரரே விபச்சாரிகளே அப்படின்னு சொல்லி அவர் எழுதுறதாக நம்ம நினைக்கிறோம். என்ன இவ்வளோ ஹார்டான வார்த்தையை அவர் பயன்படுத்தி இருக்கிறாரு, விபச்சாரரே விபச்சாரிகளேன்னு சொல்லி இப்படி எப்படி எழுதியிருக்கிறாரு, நம்ம ஒரு வேளை அதை யோசிக்க தோணும். ஆனால் வேறொரு மொழிபெயர்ப்பில் சொல்லப்பட்டிருக்கிறது, விபச்சாரரை போல செயல்படுவோரே. அவர் அப்படி எல்லாரையும் பார்த்து விபச்சாரரே விபச்சாரிகளேன்னு கேட்கல, அப்படி அவர் நம்மளுடைய மொழிபெயர்ப்பில் அப்படி எழுதப்பட்டிருக்கு. ஆனால் அதனுடைய சரியான மொழிபெயர்ப்பு என்னன்னா, விபச்சாரக்காரரை போல செயல்படுவோரே அப்படின்னு சொல்லி தான் அவர் நிருபம் எழுதுகிறார். அவர் என்ன சொல்கிறாரு, விபச்சாரை போல செயல்படுவோரே, உலகத்தோடு நட்பு கொள்வது கடவுளை பகைப்பது என்பது உங்களுக்கு தெரியாதா, அறியீர்களா அப்படின்னு வாசிக்கிறோம் பார்த்தீங்களா. அதான் அவர் சொல்கிறார், விபச்சாரரை போல நீங்கள் ஏன் உலகத்தோடு நட்பாக இருக்கிறீங்க? அப்படி என்றால் உலகத்தோடு நட்பு வைக்கும்போது, உலகத்தை நேசிக்கும் போது, அங்கே அப்போஸ்தலனாகிய யாக்கோபு அதை விபச்சார பாவத்துக்கு ஒப்பிட்டு எழுதுகிறார். அதுதான் அங்கே கடினமான வார்த்தை. உலகத்தை நாம் நேசிக்கும் போது விபச்சார பாவத்துக்கு அது ஒப்பனை என்பதற்காக தான் அங்கே யாக்கோபு அதை எழுதுகிறதாக நாம் பார்க்கிறோம். உலக பொருட்கள் மீது அளவுக்கு மிஞ்சின ஆசை வைப்பது அது விபச்சார பாவத்துக்கு ஒப்பனை. நமக்கு அது தெரியாது. நம்ம உலகத்தின் மேலே ஆசை விருப்பம் வைப்பது அதை வேறு மாதிரி எடுத்துக்கிடுவோம். ஆனால் இங்கே யாக்கோபு சொல்கிறாரு, நீ உலகத்து மேலே அதிகமாக அளவுக்கு அதிகமாக அளவுக்கு மிஞ்சின ஆசை விருப்பம் வச்சேன்னா அது விபச்சார பாவத்துக்கு ஒப்பனையாக இருக்கிறது என்பதை நீங்கள் அறிஞ்சிக்கிறணும். அப்படி தான் அங்கே எழுதுகிறார் அவர். அறியீர்களா? அப்போ உலகத்தின் மேலே அளவுக்கு மிஞ்சின ஆசை. அங்கே நாம் வேதத்தில் பார்க்கும்போது, அழிந்து போகிற இவ்வுலகத்தின் மீது அளவுக்கற்ற அன்பு வைக்கும்போது நம்ம நார்மலாக இயற்கையாகவே தேவனுக்கு பகையாளிகளாக மாறிடுறோம். ஏன்னா எப்பவுமே உலகம் தேவனுக்கு எதிராக தான் இருக்கும். உலகம் ஒரு நாளும் தேவனுக்கு சாதகமாக இருக்கவே இருக்காது. அப்படிப்பட்ட அந்த உலகத்தின் மேலே நம்ம அளவு கடந்த அளவுக்கு மிஞ்சி ஆசை விருப்பம் இருக்கும்போது நம்ம ஆட்டோமேட்டிக்காக ஆண்டவருக்கு நம்ம பகையாளியாக மாறிடுறோம். உலக சிநேகம் தேவனுக்கு விரோதமான பகை என்பதை அறியீர்களா? அது உங்களுக்கு தெரியாதா அப்படின்னு கேட்குறார் யாக்கோபு. யாக்கோபு உயிரோடு இருந்தால் நம்மையும் பார்த்தா கேட்பார். சிதறி இந்த 12 கோத்திரத்தாரை மாத்திரமல்ல, நம்மையும் கூட பார்த்து அப்படி தான் கேட்பார். உலகத்தின் மீது அளவுக்கு மிஞ்சின ஆசை விருப்பம் வைக்கும்போது அது தேவனுக்கு விரோதமான பகை. தேவனுக்கு நாம் பகையாளிகளாக வாழ்கிறோம் என்பது உங்களுக்கு தெரியாதா?
அப்படி தான் அங்கே வாசிக்கிறோம். தேவனுடைய பிள்ளைகள் 1 யோவான் 2:15-16 வாசிக்கிறோம், உலகத்திலும் உலகத்தில் உள்ளவைகளிலும் அன்பு கூறாதிருங்கள். ஒருவன் உலகத்தில் அன்பு கூர்ந்தால் அவனிடத்தில் பிதாவின் அன்பு இல்லை. நல்லா கவனிங்க. ஏனெனில் மாம்சத்தின் இச்சை, கண்களின் இச்சை, ஜீவனத்தின் பெருமையுமாகிய உலகத்தில் உண்டானவைகள் எல்லாம் பிதாவினால் உண்டானவைகள் அல்ல, அவைகள் உலகத்தால் உண்டானவைகள். இங்கே உலகம் என்பது நாம் வாழ்கிற பூமி அல்ல. மாம்சத்தின் இச்சை, கண்களின் இச்சை, ஜீவனத்தின் பெருமை ஆகியவற்றை நிறைவு செய்யும் நிலையில் வாழும் மனிதர்களை தான் இங்கே குறிச்சிருக்கு. இந்த நிலையில் வாழ்பவர்கள் சும்மா பேருக்கு கிறிஸ்தவர்கள் அப்படின்னு வாழ்வாங்களே தவிர அவர்கள் மூலமாக தேவனுடைய நாமம் மகிமைப்படுவது இல்லை. மாம்சத்தின் இச்சை, கண்களின் இச்சை, ஜீவனத்தின் பெருமை, இந்த 3 பாவங்களை நல்லா நோட் பண்ணிட்டே வாங்க. இவைகளின் மீது வைக்கும் விருப்பம், ஆசை தேவனுக்கு விரோதமான பகையாகும். உங்களுடைய ஆசை, விருப்பம் தேவன் மீது இருக்கிறதா, உலகத்தின் மீது இருக்கிறதா? கொஞ்சம் உங்களை நீங்களே ஆராய்ந்து பாருங்கள். உங்களுடைய ஆசை, விருப்பங்கள் தேவன் மீது இருக்கிறதா, உலகத்தின் மீது இருக்கிறதா? நீங்கள் தேவனுக்கு பகையாளிகளாக, பகைஞராக மாறிவிடாதபடிக்கு உங்களை உலகத்திலிருந்து காத்துக்கொள்ளுங்கள். உலக பற்று, உலக சிநேகம், நம்ம எல்லாருமே உலகத்தோடு தான் அதிகமாக பற்று வச்சுருக்கிறோம். உலகத்தை தான் அதிகமாக நேசிக்கிறோம். நாங்கள் உங்களை பார்க்குறோம்ல, ஊழியத்தின் பாதையில் நாங்கள் உங்களை பார்க்குறோம். நீங்கள் முதலிடம், முக்கியத்துவம், முதன்மை எதற்கு கொடுக்கிறீர்களோ அதை வைத்து நீங்கள் தேவன் மீது விருப்பம், ஆசை உள்ளவர்களா, உலகத்தின் மீது விருப்பம், ஆசை உள்ளவர்களா என்பதை எங்களால் அறிந்து கொள்ள முடியும். நாங்கள் அறிந்து கொள்கிறோம். 180% மக்கள் உலகத்தின் மீதே ஆசை, விருப்பம் வைத்திருக்கிறார்கள். ஒரு 20% தான் இயேசுக்கு முதலிடம், இயேசுக்கு முதன்மை, இயேசுக்கு முக்கியத்துவம். 80% மக்கள் அவங்க உலகத்தை தான் நேசிக்கிறாங்க, உலகத்தின் மீது அன்பு வைக்கிறாங்க. நம்முடைய சிந்தனைகள், நம்முடைய எண்ணங்கள், நம்முடைய கிரிகைகள் எல்லாமே உலகத்துக்காக தான். இந்த பாவங்கள் எல்லாவற்றிலும் பார்த்தீங்கன்னா இந்த 3 பாவங்கள் தான். அந்த பாவங்கள் எல்லாவற்றையும் இந்த 3 பாவங்களுக்குள்ளே அடக்கிடலாம். ஏதேன் தோட்டத்தில் பார்த்தீங்கன்னா இதே வகையான 3 பாவங்கள், கண்களின் இச்சை, மாம்சத்தின் இச்சை, ஜீவனத்தின் பெருமை. இந்த 3 பாவத்தில் தான் ஆதாம் ஏவாள் விழுந்தாங்க. ஏதேன் தோட்டத்திலையும் இந்த பாவங்கள் தான் அங்கே அவங்களுக்கு முன்னால் வைக்கப்பட்டுச்சு. இந்த பாவ சோதனையில் தான் அவங்க விழுந்தாங்க. பாருங்கள், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவையும் பிசாசு இதே பாவத்தை தான், இந்த பாவம், கண்களின் இச்சை, மாம்சத்தின் இச்சை, ஜீவனத்தின் பெருமை, இந்த 3 பாவங்களை இயேசு கிறிஸ்து முன்பாவே கொண்டு வந்து வச்சான். இந்த 3 பாவங்கள் வழியாக தான் இயேசுவையும் சோதித்தான். ஆனால் அங்கே ஆதாம் ஏவாள் விழுந்தார்கள், பாவத்தில் விழுந்தார்கள். இயேசுவோ பாவத்தை ஜெயித்தார். இயேசு பாவத்தையும் சாத்தானையும் அவன் கொண்டு வந்த சோதனையும் அவர் ஜெயித்தார் என்று சொல்லி நாம் அங்கே பார்க்கிறோம். அப்போ பெரும்பாலான சோதனைகள் இந்த 3 வகையான பாவத்தின் கீழ்தான் அடங்கியிருக்கிறது. மாம்சத்தின் இச்சை என்பது சரீர பிரகாரமாக சிற்றின்ப இச்சைகளை போன்றவைகளை குறிக்கிறது. கண்களின் இச்சை என்பது நாம் எதை பார்க்கிறோமோ அதை அடைய வேண்டும் என்ற தகாத விருப்பங்களை குறிக்கிறது. நம்ம என்ன பார்க்குறோம் தான் கண்களின் இச்சை. நம்ம என்ன பார்க்குறோமோ அதை அடையணும், அதை எப்படியாவது நான் அனுபவிக்கணும். அது தகாத விருப்பங்களை குறிக்கிறதாக இருக்கிறது. ஜீவனத்தின் பெருமை என்பது பரிசுத்தம் இல்லாத பகட்டான ஒரு வாழ்க்கை, புகழ்ச்சி, தற்பெருமை இவைகளில் சார்ந்திருக்கும். பரிசுத்தமில்லாத தற்பெருமை, பரிசுத்தமில்லாத தற்புகழ்ச்சிகள்
பகட்டான வாழ்க்கை, இதெல்லாவற்றிலும் அது அடங்கியிருக்கிறது. இதுதான் ஜீவனத்தின் பெருமை. எனவே தேவனுடைய பிள்ளைகள் அழிந்து போகிற, அடுத்த வசனத்தில் நம்ம வாசிக்கிறோம், 17 வாசிங்கள், 2:17, உலகமும் அதன் இச்சையும் ஒளிந்து போகும். அழிந்து போகிற பாருங்க, தெளிவா அங்கே யோவான் எழுதிட்டார். உலகமும் அதன் இச்சையும் ஒளிந்து போகும், தேவனுடைய சித்தத்தின்படி செய்கிற எவனோ தெளிவா வேதம் நமக்கு போதிக்கிறது. ஆனாலும் பாருங்க, அந்த உலகத்தின் மேல் தான் நமக்கு அளவு கடந்த பற்று இருக்கு. உலகம் அது நிச்சை என்ன செஞ்சிடும்? கண்களின் இச்சை, மாம்சத்தின் இச்சை, ஜீவனத்தின் பெருமை, இதெல்லாம் ஒளிந்து போயிடும். தேவனுடைய சித்தப்படி செய்கிறோம்னா நிலைத்திருப்பான். அப்போ ஒளிந்து போகிற ஒன்றின் மீது அளவு கடந்த ஒரு ஆசையும் விருப்பத்தையும் வச்சிருந்ததுனால தான் யாக்கோபு அங்கே எழுதுகிறார். நாமும் ஒளிந்து போகிற அந்த உலகத்தின் மீது, உலக மனிதர்கள் மீது, உலக உறவுகள் மீது அளவு கடந்த ஆசை, பாசம், விருப்பம் நம்ம வைக்கிறோம். உண்மையிலே நாம் புரிந்து கொள்ள வேண்டியது என்னவென்றால், ஒரு வங்கி, ஒரு பேங்க் அது சரியாக நடத்தப்படலை, அந்த பேங்க் மூழ்கிட்டு இருக்குது, அந்த பேங்க்கில் டெபாசிட் பண்ணுறதெல்லாம் ஒரு பயன் இல்லை அப்படின்னு தெரிஞ்சிருந்தும் புத்தி உள்ள மனிதர்கள் அந்த பேங்க்கில் போய் என்ன செய்ய மாட்டாங்க? டெபாசிட் பண்ண மாட்டாங்க. ஏன்னா அது என்ன செய்யுது, என்ன நிலைமையில் இருக்குது? ஆமாம். அப்போ புத்தி உள்ளவர்கள் நிதானிச்சுக்கிடுவாங்க, நம்ம போய் என்ன செய்யக்கூடாது, நம்ம பணத்தை அங்கே போடக்கூடாது, ஏன்னா அது மூழ்கிக்கிட்டு இருக்கு, அது சரியில்லாமல் போய்கிட்டு இருக்கு, அங்கே கொண்டு நம்ம பணத்தை என்ன செய்யக்கூடாது, டெபாசிட். நல்ல புத்தி உள்ளவங்க அதை யோசிப்பாங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா, ஒரு கட்டிடத்தின் அடித்தளம் சரியில்லை அப்படின்னா மேலே மேலே கட்டுவோமா? கட்ட மாட்டோம். ஞானம் உள்ளவர்கள் அதை செய்ய மாட்டாங்க. இதே போல தான் தேவனுடைய பிள்ளைகளாகிய நாம் புத்தி ஞானம் உள்ளவர்களாக இருந்தால் அழிந்து போகிற இந்த உலகத்தின் மீதோ, உலகத்தில் உள்ள உறவுகள் மீதோ அளவு கடந்த ஆசையும் விருப்பமும் வைக்க மாட்டோம். உண்மைதானே? உலகமும் அது நிச்சயம் என்ன செஞ்சிடும்? ஒளிந்து போகுது. அது நமக்கு நல்லா தெரியுது, வேதம் அதுக்கு நமக்கு நல்லா போதிக்காது. ஆனாலும் நம்ம ஆசை விருப்பம்லாம் எங்கே தான் இருக்குது? உலகத்தில் தான் இருக்குது. அதைத்தான் பிடிச்சிக்கிட்டே இருக்கிறோம். தேவனுக்கு முதலிடம் அல்ல. இன்னும் நம்ம விசுவாச பிள்ளைகளாகிய நமக்கு எதுக்கு முதலிடம் கொடுக்கணுன்னே தெரிய மாட்டேங்குது. எதுக்கு முதலிடம் கொடுக்கணும், எதை முக்கியப்படுத்தணும் அப்படிங்கிறதே நமக்கு தெரிய மாட்டேங்குது. எல்லாருமே உலகத்துக்கு தான் முக்கிய இடம் கொடுக்குறோம், உலக உறவுகளுக்கு தான் முக்கிய இடம் கொடுக்குறோம். தேவனுடைய சித்தப்படி செய்ய யாருக்குமே என்ன இல்லை, விருப்பம் இல்லை. அதைத்தான் அங்கே யாக்கோபு எழுதுகிறார். கண்களின் இச்சை, மாம்சத்தின் இச்சை, ஜீவனத்தின் பெருமை. நம்ம உலகத்தை நேசிக்க நேசிக்க நம்ம தேவனுக்கு பகையாளிகளாக மாறுகிறோம் என்பதை உங்கள் மனதிலே வைத்து கொள்ளுங்கள். உலக சிநேகம் தேவனுக்கு விரோதமான பகை என்பதை அறியீர்களா? உலக சிநேகம் தேவனுக்கு விரோதமான பகை என்பதை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும், அதை உணர வேண்டும். ஒளிந்து போகிற அந்த உலகத்தின் மீது ஆசை, விருப்பம் எல்லாவற்றையும் எடுத்து போடுங்க. தேவன் மேலே பற்றுதலாக இருங்க. தேவனை பற்றி கொள்ளுங்கள், அவர் உங்களை ஆசீர்வதிப்பார். மூன்றாவதாக, கடைசியாக ஏசாயா 43 அதிகாரம் 19 வசனம் வாசிக்க கேட்போம். ஏசாயா 43:19. இங்கே நாம் பார்க்கும்போது நீங்கள் புரிந்து கொள்ளும்படி வேறு ஒரு மொழிபெயர்ப்பிலே மிக அருமையாக சொல்லப்பட்டிருக்கிறது. இதோ புது செயல் ஒன்றை நான் செய்கிறேன், இப்பொழுதே அது தோன்றிவிட்டது, நீ அதை கூர்ந்து கவனிக்கவில்லையா? பாலை நிலத்தில் நான் பாதை ஒன்றை அமைப்பேன், பால்வெளியில் நீரோடைகளை தோன்ற செய்வேன் என்று சொல்லி அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. 43:18 முந்தினவைகளை நினைக்க வேண்டாம்,
பூர்வமானவைகளை சிந்திக்க வேண்டாம், இதோ நான் புதிய காரியத்தை செய்கிறேன். இந்த வாக்குத்தத்தத்தை அதை நீங்கள் அறியீர்களா? இந்த வாக்குத்தத்தமானது நம்ம எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும், அப்படிதானே? ரொம்ப பிடிக்கும். ஒரு வேளை இந்த பிரசங்கத்தில் கேட்கும்போதோ அல்லது வசனமாக வாசிக்கும் போதோ அல்லது உங்களுக்காக ஏதோ ஒரு ஊழியக்காரர் ஜெபிக்கும்போது இதை சொல்லி ஜெபிச்சா ரொம்ப நல்லா, கர்த்தர் என்னுடைய வாழ்க்கையில் புதிய காரியத்தை செய்ய போகிறாரு அப்படின்னு சொல்லி நம்ம எல்லாருக்குமே அது ரொம்ப பிடிக்கும். இந்த வாக்குத்தத்தம் சற்று வித்தியாசமானது. ஏன்னா நம்ம தலைப்பு அறியீர்களா. அங்கே சொல்லப்படுகிறது, இதோ நான் புதிய காரியத்தை செய்கிறேன், இப்பொழுதே அது தோன்றும், நீங்கள் அதை அறியீர்களா. இப்போ இது கொஞ்சம் வித்தியாசமாக, இதை கொஞ்சம் சற்று நம்ம கவனித்து பார்க்கும்போது தேவனுடைய வாக்குத்தத்தங்கள் எல்லாம், தேவன் ஒரு வாக்குத்தத்தத்தை தரும்போது அந்த வாக்குத்தத்தம் எனக்கு சொல்லவில்லை அப்படின்னு உங்களால் ஏற்றுக்கொள்ள முடியுமா? நம்ம எல்லாரும் வாக்குத்தத்தத்தை எப்படி ஏற்றுக்கொள்கிறோம்? ஒரு சகோதரி என்கிட்ட சொன்னாங்க, அவங்க பிள்ளை 10th பரீட்சை எழுதியிருக்கிறா. சகோதரி சொன்னாங்க, என் பொண்ணு நல்லா படிப்பா, ஜெபமணிக்கிறங்க, கர்த்தர் எனக்கு ஒரு வாக்குத்தத்தம் கொடுத்துருக்கிறாரு, உன்னில் நான் மகிமைப்படுவேன். எப்படின்னு கேட்டால் அவங்க மக ஸ்டேட் அளவில் மார்க் வாங்குவானாம், மார்க் வாங்கணுமா, அதனால கர்த்தர் ஒரு வாக்குத்தத்தம் கொடுத்தாராம், உன்னில் நான் மகிமைப்படுவேன். அந்த வாக்குத்தத்தம் அவங்களுக்கு சொல்லப்பட்டதுன்னு எடுத்துக்கிட்டாங்க. ஸ்டேட் அளவில் அந்த பிள்ளை மார்க் வாங்கினா தேவனுக்கு என்ன மகிமை உண்டு? பேட்டிக்கான வருவாங்க, அவள் சொல்லுவாள், எங்கள் அம்மா அப்பா ரொம்ப ஜெபம் பண்ணாங்க, எங்கள் டீச்சர் என்னைய உற்சாகப்படுத்தினாங்க, நான் 15 டியூஷன் போனேன், என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் என்னை உற்சாகப்படுத்தினாங்க. அதானே பேட்டியில் வரும். அது கர்த்தருடைய நாம மகிமைப்படுமா? உன்னில் நான் மகிமைப்படுவேன்னு ஸ்டேட் அளவில் மார்க் வாங்குறதுக்கா கர்த்தர் சொன்னார்? நம்ம வாக்குத்தத்தங்களை எல்லாம் நமக்கு 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 அப்படின்னே எடுத்துக்கிறோம். என்ன நீங்கள் இவ்வளோ நாள் வாக்குத்தத்தம்லாம் எங்களுக்கு தான் நாங்கள் நினச்சிக்கிட்டே இருந்தோம், நீங்கள் என்ன இன்றைக்கி இப்படி ஒரு பெரிய. இங்கே வாசிக்கிறோம், வாக்குத்தத்தங்கள் எல்லாம் நமக்குரியவை தான், ஆனால் அதில் அடங்கியிருக்கிற ரகசியத்தை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அதற்குள் இருக்கிறதான அந்த அச்சாரங்கள், அந்த அடையாளங்கள், அதையெல்லாம் நம்ம தெரிந்து கொண்டோம். ஆனால் தேவன் நம்மிலும் அதை நிறைவேற்ற வல்லவராக இருக்கிறார். இங்கே என்னன்னா, கர்த்தர் புதிய காரியத்தை செய்வேன் அப்படின்னு யாரோ ஒருத்தருக்கு சொல்ல வேண்டும் என்றால் இந்த வேத பகுதியிலிருந்து இஸ்ரவேல் ஜனங்களுக்காக இது சொல்லப்பட்டது. பாபிலோன் சிறையிருப்பிலிருந்து வந்த இஸ்ரவேல் ஜனங்களுக்காக கர்த்தர் இதை சொன்னார். உங்களுக்காகவும் எனக்காகவும் அல்ல. இஸ்ரவேல் ஜனங்கள், சிறையிருப்பிலிருந்து வந்த இஸ்ரவேல் ஜனங்களுக்காக சொன்னார், நான் என்ன செய்ய போகிறேன், புதிய காரியம், முந்தினவைகளை நினைக்க வேண்டாம், பூர்வம். ஏன்னா இவங்கெல்லாம் இஸ்ரவேல் ஜனங்கள்லாம் தப்பு பண்ணி விக்கிரக ஆராதனை செய்து பாவத்தில் விழுந்து கர்த்தர் அவங்கள தண்டனைக்கு ஒப்பு கொடுத்தார், சிறையிருப்புக்கு ஒப்பு கொடுத்தார். போய் அனுபவி, அப்போ தான் உனக்கு தெரியும் நான் யாருன்னு, உனக்கு அப்போ தான் தெரியும் போ அப்படின்னு கர்த்தர் என்ன செய்தார், அவங்கள சிறையிருப்புக்கு, செய்த பாவத்துக்கு தண்டனை அனுபவிக்க ஒப்பு கொடுத்தார். அதான் ஆண்டவர் சொன்னார், நீ முந்தினவைகளை நினைக்காத, பூர்வமானவை சிந்திக்காது, இதை நான் புதிய காரியத்தை செய்ய போகிறேன், நான் இரக்கமுள்ள தெய்வம். இங்கே இஸ்ரவேல் ஜனங்களுக்காக கர்த்தர் இதை சொன்னார், அதை அவர் செய்தார். தேவனுடைய பிள்ளைகள் நல்லா கவனிச்சுக்கிறங்க, இதோ புதிய காரியத்தை செய்வேன் என்று இந்த பகுதியிலே சொல்லப்பட்டு இருக்கிற அந்த வாக்குத்தத்தமானது எனக்கல்ல, உங்களுக்கல்ல, இஸ்ரவேல் ஜனங்களுக்காக செய்யப்பட்டது, சொல்லப்பட்டது. நாம் இதிலே புரிந்து கொள்ள வேண்டியது என்னவென்றால், இஸ்ரவேல் ஜனங்களுக்காக இந்த வாக்குத்தத்தத்தை சொன்னவர் யாரோ ஒருவருக்காக அதை செய்தார்.
யாரோ ஒரு ஏதோ ஒரு குடும்பத்திற்கு இதை செய்தார், ஏதோ ஒரு தேசத்துக்கு இதை செய்தார், அவர் எனக்கும் செய்வார் என்று விசுவாசிப்பதுதான் வாக்குத்தத்தம் நம் வாழ்க்கையில் நிறைவேறும். அதை சொன்ன அந்த வாக்குத்தத்தை சொன்ன தெய்வம் அதை நிறைவேற்றினார். யாருக்கோ ஒருவருக்கு சொன்ன வாக்குத்தத்தத்தை அவர் நிறைவேற்றினார். அவர் அன்று நிறைவேற்றினார், இன்று என்னுடைய வாழ்க்கையிலும் அவர் நிறைவேற்றுவார். ஏனென்றால் கர்த்தர் மாறாதவராய் இருக்கிறார். அவர் மாறாத தெய்வம். மல்கியா தீர்க்க தரிசன புத்தகத்தில் வாசிக்கிறோம், நான் கர்த்தர், நான் மாறாதவராய் இருக்கிறேன். அன்றைக்கு யாரோ ஒருவருக்கு புதிய காரியங்களை செய்வேன் என்று சொன்ன கர்த்தர் இன்று எனக்காகவும் அதை செய்ய அவர் வல்லவராய் இருக்கிறார் என்பதுதான், அந்த அறிவுதான் நம்முடைய வாழ்க்கையிலே தேவனாலே புதிய காரியங்களை செய்யும் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். அன்றைக்கு இஸ்ரவேல் ஜனங்கள் அடிமைத்தனத்திலிருந்து அவங்க வெளியே வந்தாங்க. அப்படி அவங்க வெளியே வரும்போது பாருங்க, கர்த்தர் அவங்களுக்கு மிக அருமையாக வனாந்தரத்திலே ஒரு பாதையை ஆண்டவர் ஏற்படுத்தினார். 1 யோவான் 5ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தில் வேதம் இந்த வாக்குத்தத்தமானது நம்முடைய வாழ்க்கையிலே நிறைவேறுவதற்கான ஒரு வழியை அங்கே காண்பிக்கிறது. நாம் எதை கேட்டாலும் அவர் நமக்கு செவி கொடுக்கிறார் என்று நாம் அறிந்திருந்தோமானால், நீங்கள் இதில் அண்டர்லைன் பண்ண வேண்டியது அறிந்திருந்தோமானால். அறியீர்களா என்ற தலைப்பில் தானே நம்ம தியானிக்கிறோம். அருமையான வசனம். நாம் எதை கேட்டாலும் அவர் நமக்கு செவி கொடுக்கிறார் என்று அறிவு அதை தெரிஞ்சிருந்தாலே நம்ம கேட்டது நமக்கு கிடைச்சிருமா. நம்மெல்லாம் ஜெபிக்கிறோம், ஆனால் நான் கேட்டது கிடைக்கும், தேவன் அதை செய்வார்ங்கிற அறிவு நமக்கு இருக்கா? அந்த அறிவு நமக்கு இருக்கா? இருந்தால் நம்ம என்னைக்கோ கேட்டதெல்லாம் பெற்றுக்கொண்டு சந்தோஷமாக இருந்திருப்போம். நம்ம எல்லோரும் கேட்குறோம், ஆனால் தேவன் அதை செய்வார் என்ற அறிவோடு கேட்கறதில்ல. அதனால தான் இன்றைக்கி நிறைய பேருக்கு கேட்டது கிடைக்க மாட்டேங்குது. அப்போ நம்ம கேட்கிறோம், தேவன் இதை செய்ய வல்லவராக இருக்கிறார் என்ற அறிவோடு நம்ம கேட்டோம்னா நிச்சயமாக தேவன் அதை செய்வார். நாம் கேட்பதை பெற்றுக்கொள்ள முடியும். கர்த்தர் சொல்கிறார், நான் மாறாதவராய் இருக்கிறேன். எபிரெயர் 13:8 இயேசு கிறிஸ்து நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராய் இருக்கிறார். அவர் அன்னைக்கு புதிய காரியங்களை செய்தார், புதிய காரியங்களை செய்வேன் என்று சொன்னார், அதை செய்து முடித்தார். நேற்று இன்றும் அதே புதிய காரியங்களை செய்ய, நம்முடைய வாழ்க்கையில் செய்ய, உங்கள் பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் செய்ய தேவன் வல்லவராய் இருக்கிறார். நீதிமொழிகள் 30ஆம் அதிகாரம் 18-19 இஸ்ரவேல் ஜனங்களுக்காக கர்த்தர் சொன்னதை அவர் செய்து முடித்தார். இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்திலிருந்து, அந்த அடிமைத்தனத்திலிருந்து அவர்கள் வெளியே வரும்போது அங்கே நம்ம பார்க்குறோம். அதாவது ஒரு வசனம், அந்த ஏசாயா 43:19 வாசிக்கிறோம் பார்த்தீங்களா, இதோ நான் புதிய காரியத்தை செய்கிறேன், அது இப்பொழுதே தோன்றும். அவர் சொல்கிறார், மனாந்தரத்தில் வழியை உண்டாக்குவேன். வனாந்தரத்தில் எப்போவுமே பாதை இருக்காது, வனாந்தரம் மொத்தமாக தான் இருக்கும். நீதிமொழிகள் 30:18-19 வாசிக்கும் போது அங்கே சாலமோன் ஞானி சொல்கிறாரு, எனக்கு மிகவும் ஆச்சரியமானவைகள் 3 உண்டு, என் புத்தி கெட்டாதவைகள் 4 உண்டு. அவைகளாவன ஆகாயத்தில் கழுகினுடைய பலி. இந்த பறவைகளை பார்த்து தான் விமானத்தை கண்டுபிடிச்சாங்கன்னு சொல்கிறாங்க. பறவைகள் அப்படி பார்க்கும்போது இப்போ இன்றைக்கி ஆகாயத்தில் விமானம் போகுது பாருங்கள். ஆகாயம் மொத்தமாக நமக்காவது வாகனத்தில் கீழே கார்லேயோ பஸ்ஸுலேயோ போகும்போது நமக்கு ஒரு ரூட்டு தெரியுது. ஆனால் ஆகாயத்தில் எல்லாமே மொத்தமாக தான் இருக்குது. ஆனால் அதுலேயும் ஒரு வழி கண்டுபிடிச்சி கொண்டு போய் அழகாக விடுறாங்களா இல்லையா?
நீங்கள் எங்கே போகணுமோ, விமானத்தில் எங்கே போகணுமோ அங்கே கரெக்டாக என்ன செய்கிறாங்க, கொண்டு போய் விடுறாங்க. நான்லாம் ஆச்சரியப்படுவேன், எப்படி உங்களுக்கு ரூட்டு தெரியுது? அழகாக கரெக்டாக என்ன செஞ்சிடறாங்க. அதுலேயும் ரூட் நெருங்கி வரும்போது அழகாக நமக்கு அனௌன்ஸ்மெண்ட் பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க. இப்போ பெங்களூர் வந்தாச்சு, டெல்லி வந்தாச்சு, என்ன ஹைதராபாத் வந்தாச்சு, அப்படி சொல்கிறாங்க பாருங்கள். வந்தாச்சு, இந்த 10 நிமிஷத்துக்குள்ள நம்ம என்ன செஞ்சுருவோம், இறங்கிடுவோம் அப்படிலாம் சொல்கிறாங்க. அப்போ அந்த வழி நமக்கு தெரியல, எல்லாமே வானமாக தான் இருக்குது எல்லாமே. ஆனால் அவங்க அதில் ஒரு வழியை கண்டுபிடித்து, ஒரு பாதையை கண்டுபிடித்து, அந்த பாதையின் வழியாக போக வேண்டிய இடத்திற்கு அவர்கள் போகிறார்கள். இன்னும் கப்பலில் பாருங்கள், கப்பல் எல்லாமே ஒரே கடலாக தான் இருக்குது. ஆனால் அந்த கப்பல்லையும் ரூட்டு கண்டுபிடிச்சி பாதை ஏற்படுத்தி கரெக்டாக போக வேண்டிய இடத்துல கொண்டு போய் என்ன செய்கிறாங்க, விடுறாங்க. அப்போ எனக்கு இன்னும் கூட ஆச்சரியமான காரியங்கள், புத்திக்கு எட்டாத காரியம் என்றால், நம்ம இந்த மலைகளில் பாதையை உண்டு பண்ணி போகிறோம் பாருங்கள். இந்த ஊட்டிக்கெல்லாம் போகும்போது அந்த பாதையெல்லாம் பார்த்திங்கன்னா மலையில் பாதை அமைத்து போகிறோம். நான் நினைப்பேன், எப்படி தான் இந்த இதேமாதிரி குற்றாலத்தில் ஒரு பாதை வச்சா நல்லா இருந்திருக்குமே நான் யோசிப்பேன், குற்றால மலையில். ஆனால் குற்றால மலையில் ஒன்றும் இல்லை, ஊட்டி மலை அது நல்ல குளிர்ச்சியான ஒரு இடம். அந்த நாட்களில் வெளிநாட்டிலேருந்து வந்து அந்த மலையில் ஒரு பாதையை அமைத்து இன்றைக்கி எத்தனையோ பேர் நம்ம போய் என்ன செய்கிறோம், வர்றோம், அந்த இயற்கையெல்லாம் பார்த்துட்டு வர்றோம். ஆச்சரியமாக இருக்கும், எப்படி இதில் பாதை உண்டு பண்ணாங்க பாருங்கள். இதைத்தான் ஞானி சொல்கிறாரு, கடலில் கப்பலுடைய வழி, ஆகாயத்தில் கழுகினுடைய வழி, இதெல்லாம் என் புத்திக்கு எட்டாதவை. ஆச்சரியமாக இருக்குது பாருங்கள். இவை இந்த இடங்களிலே கடலில், ஆகாயத்தில், மலைகளில் பாதையை உண்டு பண்ணுவதற்கு ஞானத்தை கொடுத்த, மனிதர்களுக்கு ஞானத்தை கொடுத்த தேவன் அவர்களை விட பெரியவராக இருக்கிறார். அவர் வனாந்தரத்தில் பாதையை ஏற்படுத்துவது, உண்டாக்குவது அவருக்கு ரொம்ப சுலபமான காரியம், லேசான காரியம். அவர் சொல்கிறார், வனாந்தரத்தில் வழியை உண்டு பண்ணுவேன். எல்லாமே வனாந்தரம் தான், எங்கே பார்த்தாலும் வனாந்தரம் தான், அடைக்கப்பட்ட நிலைமை. ஆனால் கர்த்தர் அதிலே ஒரு வாசலை திறக்க வல்லவராயிருக்கிறார். உபாகமத்தில் வாசிக்கும் போது 8:15 ஆச்சரியமாக இருக்கும் இந்த வசனம். இந்த வழி நடத்துதல் ஆச்சரியமாக இருக்கும். அந்த கொள்ளிவாய் சர்ப்பங்களும் தேள்களும் தண்ணீர் இல்லாத வறட்சியும் உள்ள பயங்கரமான பெரிய வனாந்தரம் வழியாய் உன்னை அழைத்து வந்தவரும். வனாந்தரத்தில் வழி, கர்த்தர் சொல்றார், புதிய காரியத்தை செய்வேன். வனாந்தரத்தில் வழி, அது எப்படிப்பட்ட வனாந்தரம் பாருங்க. சர்ப்பங்களும் தேள்களும், தண்ணீர் இல்லாத வறட்சியான ஒரு பயங்கரமான ஒரு வனாந்தரத்தில் இஸ்ரவேல் ஜனங்களை தேவன் வழி நடத்தி வந்தார். அவர் இஸ்ரவேல் ஜனங்களுக்காக பாறையான கண்மலையிலிருந்து தண்ணீரை புறப்பட பண்ணினாராம். அப்போ இஸ்ரவேல் ஜனங்களுக்காக தேவன் ஒரு தனி பாதையை வனாந்தரத்தில் ஏற்படுத்திட்டார். இஸ்ரவேல் அந்த தேள்கள் சர்ப்பங்கள் நிறைந்திருக்கிற அந்த பாதை, அந்த வனாந்தரத்தில் தம்முடைய சொந்த ஜனமாகிய இஸ்ரவேல் ஜனங்களுக்காக கர்த்தர் ஒரு பாதையை உண்டு. அதான் அங்கே வாசிக்கிறோம், நான் ஒரு புதிய காரியத்தை வனாந்தரத்திலே வழியையும், அங்கே வாசிக்கிற அவாந்தர வெளியிலே ஆறுகளை. இஸ்ரவேல் ஜனங்களை கர்த்தர் அவர் நடத்தி வந்த விதம், யாத்திராகமம் 40:38 அவங்க பிரயாணங்கள் எல்லாவற்றிலும் மேகஸ்தம்பமாகவும், பகலில் மேகஸ்தம்பம், இரவில் அக்கினி ஸ்தம்பமாகவும் அவர்களை வழிநடத்தினாராம். உபாகம் 32:12 வாசிக்கிறோம், கர்த்தர் ஒருவரே அவனை வழி நடத்தினார், அந்நிய தேவன் அவனோடு கூட இருந்ததில்லை. சங்கீதம் 114:8 வாசிக்கிறோம், அவர் கண்மலையை தண்ணீர் தடாகமாகவும் கற்பாறை நீரூற்றுகளாகவும் மாற்றுகிறவர். அவர் மாற்றுகிறவர் மட்டுமல்ல, அவர் மாறாத தெய்வமாகவும் இருக்கிறார். அவர் அன்று செய்தார், அவர் இன்றும் செய்ய வல்லவராய் இருக்கிறார். அன்றைக்கி ஆகாருக்காக ஒரு தண்ணீர் துறவை உண்டு பண்ணார் பாருங்க. வனாந்தரத்தில் தண்ணீர் துறவுக்கு சான்ஸே கிடையாது. ஆனால் ஒரு ஆகாருக்காக கர்த்தர் அந்த வனாந்தரத்திலே ஒரு தண்ணீர் துறவை
உண்டாக்கினார் என்று சொல்லி பார்க்கிறோம். ஆகாருக்காக உண்டாக்கின தெய்வம் உங்களுக்காகவும் எனக்காகவும் வனாந்தரத்திலே அவர் ஒரு தண்ணீர் துறவை உண்டு பண்ண அவர் வல்லவராயிருக்கிறார். அவர் அன்றும் செய்தார், அவர் இன்றும் செய்வார் என்ற அந்த அறிவு உங்களுக்குள் இருந்தால் நிச்சயமாக கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில், உங்கள் தொழில் காரியத்தில், உங்கள் வேலை காரியத்தில், உங்கள் பிள்ளைகளுடைய காரியம், திருமண வாழ்க்கையிலே, குழந்தையற்ற நிலையிலே வாழ்கிற பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலும் கர்த்தர் பெரிய காரியங்களை செய்ய அவர் வல்லவராயிருக்கிறார். அவர் புதிய காரியங்களை மாத்திரமல்ல, அவர் பெரிய காரியங்களையும் செய்கிற தேவனாக இருக்கிறார். அதை நாம் என்ன செய்யணும்? அதை அறிந்து கொள்ளணும். அதான் அறியீர்களா, அதை அறிந்து கொள்ள வேண்டும். அறிவு நமக்கெல்லாம் ரொம்ப குறைவு, தேவனை பற்றிய அறிவு ரொம்ப குறைவு. அதனால்தான் இன்னும் நம்முடைய வாழ்க்கையில் அற்புதம் நடக்கவில்லை. தேவனுடைய பிள்ளைகளாகிய உங்களுடைய வாழ்க்கையிலே எப்பொழுது தேவன் என்னுடைய அன்றும் செய்தார், அவர் இன்றும் செய்ய வல்லவராய் இருக்கிறார் என்ற அறிவு எப்பொழுது உங்களுக்குள்ள வருதோ அன்றைக்கே உங்கள் வாழ்க்கையில் ஒரு அற்புதம் நடக்கும், அன்றைக்கே ஒரு அதிசயம் நடக்கும். ஆபகுக்கு 1ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்திலே வாசிக்கிறோம், நீங்கள் புறஜாதிகளை நோக்கி பார்த்து ஆச்சரியப்பட்டு பிரமியுங்கள், விவரிக்கப்பட்டாலும் நீங்கள் விசுவாசியாத ஒரு கிரியையை உங்கள் நாட்களில் நடப்பிப்பேன் என்று கர்த்தராகிய தேவன் சொல்லுகிறார். விசுவாசியாத அப்படின்னா என்ன தெரியுமா? நீங்கள் நினைச்சு கூட பார்க்காத ஒரு வாழ்க்கை, நீங்கள் நினைச்சு கூட பார்க்காத ஒரு பெரிய காரியம், நீங்கள் நினைச்சு கூட பார்க்காத ஒரு புதிய காரியத்தை கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் செய்ய அவர் வல்லவராய் இருக்கிறார். அதை பார்த்து நீங்களே பிரமிப்படைவீங்க, அதை பார்த்து நீங்களே ஆச்சரியப்படுவீங்க. கர்த்தர் எனக்காகவா இந்த காரியத்தை செய்தார், கர்த்தர் எனக்காகவா இந்த புதிய காரியத்தை செய்தார், கர்த்தர் எனக்காகவா இந்த பெரிய காரியத்தை செய்தார் என்று சொல்லி நீங்கள் பிரமிக்கக்கூடிய காரியங்களை, அற்புதங்களை, அதிசயங்களை தேவன் உங்கள் வாழ்க்கையில் செய்ய அவர் வல்லவராய் இருக்கிறார். நம்ம எல்லாரும் எழுந்து நிற்போம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, உம்மை துதிக்கிறோம், உம்மை துதிக்கிறோம். வெறுமனே பூமிக்குரிய காரியத்தில் மாத்திரம் புதிய காரியங்களை நாம் எதிர்பார்க்க வேண்டாம். ஆவிக்குரிய அனுபவங்களில் கூட நீங்கள் புதிய காரியங்களை எதிர்பாருங்கள். 2022ஆம் ஆண்டு வரையிலும் ஏதோ ஜபம் பண்ணினோம், ஏதோ அபிஷேகத்தை பெற்றுக்கொண்டோம், ஏதோ நம்மளால் முடிந்த ஊழியத்தை செய்தோம் என்று வாழாமல் ஆவிக்குரிய அனுபவங்களிலும், என்னுடைய ஜப வாழ்க்கையிலே, என்னுடைய அபிஷேகத்திலே, என்னுடைய ஊழியத்திலே கர்த்தர் புதிய காரியங்களை செய்வார் என்று சொல்லி நீங்கள் அறிந்திருந்தால் கர்த்தர் புதிய காரியங்களை செய்வார். உங்கள் ஜப வாழ்க்கையில் ஒரு புதிய அனுபவங்களை கர்த்தர் கொடுப்பார். ஜப வாழ்க்கையிலே புதிய அனுபவங்கள் வேண்டுமா? ஹல்லேலூயா, வேணும், கட்டாயம் வேணும். ஜப வாழ்க்கையிலே ஒரு புதிய காரியங்களை தேவன் செய்யணும். நாம் முன்பு செய்த ஜபத்தை பார்க்கிறோம். இனி வருகிறதான நாட்களிலே நாம் அதிகமாய் ஜெபிப்போமானால் நிச்சயமாக கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையிலே பெரிய அற்புதங்களை செய்வார். ஜபம்தான், ஜபம்தான். வருடத்தில் முதல் நாளிலே நான் ஆண்டவரிடத்தில் வைக்கிற ஜப குறிப்பு, நிறைய ஜப குறிப்பு இருக்கும். ஆனாலும் நான் கண்ணீரோடு தேவனிடத்தில் கேட்கிற ஒரே ஒரு மனு என்னவென்றால், ஆண்டவரே, இந்த ஆண்டு முழுவதுமாக உம்முடைய சமூகத்தில் அதிக நேரம் காத்திருக்க எனக்கு பலன் தாரும். ஏனென்றால் எனக்கு ஒரு நம்பிக்கை உண்டு. நான் ஜெபிக்க 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 கர்த்தர் என்னுடைய வாழ்க்கையிலே அற்புதங்களை செய்து கொண்டே இருப்பார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நாம ஜெபிக்க ஜெபிக்க கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில் அற்புதங்களை செய்வார். உங்கள் ஜெபத்தை ஒரு நாளும் தேவன் தள்ள மாட்டார். உங்கள் விண்ணப்பங்களை அங்கீகரிக்கிற தெய்வம், மாம்சமான யாவருடைய ஜெபத்தை கேட்கிற தெய்வம். கர்த்தர் சொல்லுகிறார், உன் ஜெபத்திலே நான் புதிய காரியங்களை செய்வேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒரு சிறிய அளவு அபிஷேகத்தை பெற்றுக்கிட்டு அப்படியே வாழ்நாள் முழுவதும் கடந்து போவது அல்ல. ஹல்லேலூயா. ஒரு சிறிய அளவில் அபிஷேகம் உங்களை ஒரு குறிப்பிட்ட அளவில் கொண்டு போய் தான் நிறுத்தும். ஆனால் அளவற்ற ஒரு அபிஷேகம்
அல்லேலூயா, அல்லேலூயா. பணமும் இன்றி விலையும் இன்றி கொடுக்கப்படுகிற அந்த அபிஷேகத்தை நம்ம அளவில்லாமல் பெற்றுக்கொள்வோம் ஆனால், நிறைவாய் பெற்றுக்கொள்வோம் ஆனால், சம்பூரணமாய் பெற்றுக்கொள்வோம் ஆனால், அந்த அபிஷேகமே உங்களுடைய நுகங்களை முறிக்கும், உங்கள் போராட்டத்துக்கு ஒரு மாற்றத்தை கொண்டு வரும், உங்கள் பலவீனத்திலே விடுதலையை கொடுக்கும். அல்லேலூயா, அல்லேலூயா. அபிஷேகத்திலே கர்த்தர் புதிய காரியங்களை செய்வாராக. அல்லேலூயா, அல்லேலூயா. ஊழியம் செய்ய வேண்டும் என்ற விருப்பம் எல்லாருக்குள்ளேயும் இருக்கு. ஆனால் நீங்கள் கேட்டா கர்த்தர் அதிலும் புதிய காரியங்களை செய்வார். இனி வருகிறதா நாட்களிலே என்னால் முடிந்த அளவு ஊழியங்களை செய்து சுவிசேஷத்தை அறிவித்து ஆத்துமாக்களை ஆதாயம் செய்யும்படியாக கர்த்தர் உங்களுடைய ஊழியத்திலே ஹல்லேலூயா பெரிய காரியங்களை, புதிய காரியங்களை அவர் செய்வார். கர்த்தர் உங்களை கொண்டுதான் பெரிய பெரிய திட்டங்களை வச்சிருக்கிறார். உங்கள் மூலமாக தான் ராஜ்யத்தை கட்ட தேவன் விரும்புகிறார். கர்த்தர் நிச்சயமாக அவர் எதிர்பார்க்கிற ஊழியங்களை நீங்கள் செய்வதற்கு கர்த்தர் உங்களை பலப்படுத்துவார். கர்த்தர் உங்களுக்கு கிருபைகளை தருவார். அல்லேலூயா. நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. இன்னைக்கு நம்ம பாடல் ஆராதனையில் நம்ம பாடினோம், கேட்டோம். தேவனால் செய்யக்கூடாத அதிசயமான காரியங்கள் ஒன்றும் இல்லை. தேவனால் எல்லாம் கூடும். பாடல்களை பாடினோம். தேவனால் எல்லாம் கூடும். அவரால் செய்யக்கூடாத அதிசயமான காரியங்கள் ஒன்றும் இல்லை. அவர் அன்றும் செய்தார், அவர் இன்றும் செய்ய வல்லவராய் இருக்கிறார். கர்த்தர் மாறாதவராய் இருக்கிறார். நான் கர்த்தர், நான் மாறாதவராய் இருக்கிறேன். அல்லேலூயா, அல்லேலூயா. அன்று இஸ்ரவேல் ஜனங்களுக்காக செய்தவர், அன்று ஆகாருக்காக செய்தவர், அவர் உங்களுக்காக செய்ய வல்லவராய் இருக்கிறார். அவர் உங்களுக்கும் செய்வார். அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த வாக்குத்தத்தத்திலே நாம் புரிந்து கொள்ள வேண்டியது, கர்த்தர் புதிய காரியங்களை செய்வேன் என்று சொன்ன தெய்வம். அவர் வாக்கு மாறாதவர். அவர் வாயினால் சொல்வதை அவர் கரத்தினால் செய்கிற தெய்வம். அவர் வாக்கு மாறாதவர். அவர் அன்றும் செய்தார், அவர் இன்றும் செய்வார். என் வாழ்க்கையில் செய்வார், என் பிள்ளையின் வாழ்க்கையில் செய்வார், என் தொழிலில் செய்வார், என் வேலை காரியத்தில் செய்வார். அதை அறிந்து கொள்ளுங்க. அதை அறிவதுதான் உங்கள் வாழ்க்கையிலே அற்புதத்தை காண வைக்கும். ஆண்டவரே, எங்களுக்கு அந்த அறிவை தாங்க. இந்த வாக்குத்தத்தம் எனக்காக சொல்லப்பட்டது என்று சொல்லி நாங்கள் எங்களையே ஏமாற்றி கொள்ளாதபடிக்கு இந்த வாக்குத்தத்தத்தை சொன்னவர் அன்று செய்தார், அதை நிறைவேற்றினார், இன்று என்னுடைய வாழ்க்கையிலும் செய்வார் என்ற அறிவை எங்களுக்கு தாங்கப்பா. ஆண்டவரே, நீர் யார் என்பதை நாங்கள் முற்றிலும் அறிந்து கொள்ள, விசுவாசிக்க, நம்பிக்கை வைக்க எங்களுக்கு உதவி செய்யும். அல்லேலூயா. நன்றி, நன்றி. தேவன் உங்களுடைய வாழ்க்கையிலே பெரிய காரியங்களை செய்வார், புதிய காரியங்களை செய்வார். விவரிக்கப்பட்டால் நீங்கள் நினைத்து பார்க்காத பெரிய காரியங்களை, புதிய காரியங்களை கர்த்தர் இந்த ஆண்டிலே உங்களுக்கு செய்து முடிப்பார். அதை நீங்கள் பார்ப்பீர்கள், அதை கண்டு நீங்கள் பிரமிப்பீர்கள், அதை கண்டு நீங்கள் ஆச்சரியப்படுவீர்கள். கர்த்தர் மாறாதவர். கர்த்தர் சகலத்தையும் புதிதாக மாற்றுகிறவர். நன்றி ஆண்டவரே. தொடர்ந்து உம்முடைய பிள்ளைகளை கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. ஆண்டவரே, உம்முடைய வாக்குத்தத்தம் எங்களுடைய வாழ்க்கையிலே நிறைவேறும் என்று நாங்கள் விசுவாசிக்கிறோம், அதை நம்புகிறோம். கர்த்தர் எங்கள் வாழ்க்கையிலே அற்புதங்களை செய்வீராக. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். ஆண்டவர் பேசின இந்த வார்த்தைகளுக்காக நம்ம கரங்களை உயர்த்தி நன்றி. ஆண்டவரே ஸ்தோத்திரம். இந்த ஆராதனையில் எங்களோடு நீங்கள் பேசின இந்த வார்த்தைகளுக்காக ஆண்டவரே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஸ்தோத்திரம். பரலோக பிதாவே, இயேசுவின் நாமத்தை நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த காலை வேளைக்கு நம்ம சமூகத்தை நன்றி செலுத்துகிறோம். இந்த முதலாம் ஆராதனைக்கு நன்றி ஆண்டவரே. கர்த்தர் எங்களோடு கூட பேசினீங்க ஆண்டவரே. உம்மை குறித்ததான அறிவு எங்களுக்குள்ள இன்னும் பெருகட்டும் ஆண்டவரே. உம்முடைய வழிநடத்தல் கொடுத்ததான அறிவு எங்களுக்குள்ள அதிகமாக பெருகட்டும். கர்த்தர் கொடுக்கிற வாக்குத்தத்தங்கள் ஆண்டவரே, அதை கொடுத்ததான அறிவு எங்களுக்குள்ள இன்னும் பெருகும்படி ஜெபிக்கிறோம். இந்த வாக்குத்தத்தங்களை அதை உண்மையாய் நாங்கள் உணர்ந்து கொள்ள கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்யணுமா ஜெபிக்கிறோம். இந்த ஆராதனையில் பங்கு பெற்ற யாவரை கர்த்தர் ஆஸ்வதிப்பீராக. ஒவ்வொரு குடும்பங்களை கர்த்தரை பலப்படுத்தும். கையிட்டு செய்கிற வேலை காரியங்கள் வருமானம் எல்லாவற்றிலும் ஆண்டவருடைய ஆசீர்வாதம், ஆண்டவருடைய சமாதானம் இந்த வாரம் முழுவதுமாக கர்த்தர் ஒவ்வொரு குடும்பங்களை பலப்படுத்தி சகாயம் பண்ணி எல்லா தீமைக்கும்
எல்லா பொல்லாப்புக்கிறத விலக்கி காத்துக்கொள்வீராக. கேட்ட வார்த்தையானது அது எங்களுக்குள் இருந்து அந்த வசனமானது உமக்கு நேராக நடத்தும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. வசனத்தை கேட்டு நாங்கள் அதன்படி செய்வதற்கு ஆண்டவரே எங்களுக்கு கர்த்தர் பயன்படுத்த வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பு, பரிசுத்த ஆவியின் ஐக்கியம் சதா நாட்களிலும் நம் அனைவரோடு கூட இருப்பதாக. சேர்ந்து சொல்வோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவதுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களும் மறவாதே. ஆமென். எல்லோருக்கும்